சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த கதிர்வேல் என்பவர் மேட்டூர் அருகே தங்கமாபுரி பட்டினம் வழியாக காரில் சென்று கொண்டிருந்த போது காரின் முன்பகுதியில் தீப்பற்ற தொடங்கியது. சுதாரித்துக் கொண்ட கதிர்வேல் காரை விட்டு உடனடியாக வெளியேறினார். தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். பொள்ளாச்சி அடுத்த ஆழியார் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றால் சாலைகளில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஆனைமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் சீதோசன நிலை மாற்றம் காரணமாக சூறாவளி காற்று வீசி வருகிறது. இந்நிலையில் புதன்கிழமை காலை 11 மணி அளவில் பலத்த காற்று வீச தொடங்கியது. இதனால் ஆங்காங்கே மரக்கிளைகள் முறிந்து விழுந்த நிலையில் எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் ஆழியார் வால்பாறை சாலை தற்போது வெறிச்சோடி காணப்படுகிறது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே விடிய அரசின் மக்களுடன் முதல்வர் திட்டத்திற்காக அரசு பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட சம்பவம் பெற்றோர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திட்டக்குடி அருகே மாப்புடையூர் ஊராட்சியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமிற்காக அந்த பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. முகாம் நடத்துவதற்காக பொது இடம் மற்றும் தனியார் மண்டபங்கள் உள்ள நிலையில் விடியா திமுக அரசு பள்ளிக்கு விடுமுறை அளித்து முகாம் நடத்த வேண்டுமா என பெற்றோர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதனால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள பெற்றோர் மாணவர்களின் கல்வி மீது விடியா திமுக அரசுக்கு அக்கறை இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உழவு பணியில் டிராக்டருடன் விவசாய கிணற்றில் விழுந்த விவசாயி நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். தாயில்பட்டியைச் சேர்ந்த குரு என்பவர் தன் நிலத்தை டிராக்டர் மூலம் உழுது பண்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக டிராக்டர் அங்கிருந்த விவசாய கிணற்றில் விழுந்துள்ளது. டிராக்டருடன் கிணற்றில் விழுந்த குரு நீச்சலடித்து உயிர் தப்பிய நிலையில் கிரேன் உதவியுடன் டிராக்டர் வெளியில் எடுக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் இளைஞர் படுகாயமடைந்தார். ஊத்தங்கரை பேருந்து நிலையத்திற்குள் திரும்ப முயன்ற நகர பேருந்து எதிரில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் மீது மோதியது. இதில் படுகாயமடைந்த இளைஞர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அரசு பேருந்துகளால் நடைபெறும் விபத்துகள் அதிகரித்து வரும் நிலையில் காலாவதியான பழைய பேருந்துகளை பயன்பாட்டில் இருந்து நீக்க பொதுமக்கள் விடிய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். திருவாரூர் அருகே இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்து கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் ஒன்றியம் திருக்கரவாசலில் அமைந்துள்ள தியாகராஜ சுவாமி கோவிலுக்கு சொந்தமான குளத்தின் கரை சேதமடைந்துள்ளதால் அதனை புதுப்பிப்பதற்காக தமிழக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 29 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 18 மாதங்களாகியும் இதுவரை பணிகள் எதுவும் நடைபெறாததால் ஆத்திரமடைந்த திருக்கரவாசல் கிராம மக்கள் இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்து ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் சிறப்பு காவல் படை பணியாளர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சிறப்பு காவல் படை பணியாளராக பணியாற்றி வந்த அஞ்சு வீடு பகுதியைச் சேர்ந்த கணேசன் வீட்டில் இருந்தபோது எதிர்பாராத விதமாக மின் விபத்தில் சிக்கினார். உறவினர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அஞ்சு வீடு, பேத்துப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சாலை குண்டும் குழியமாக இருப்பதால் மருத்துவமனைக்கு செல்வதில் தாமதம் ஏற்பட்டு கணேசன் பரிதாபமாக உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. விடிய அரசு சாலைகளை முறையாக பராமரிக்காததால் விலை மதிப்பற்ற உயிர்கள் பறிபோவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.